சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவுடன் கூட்டணியா தவேகா? இணைய பொதுச் செயலாளர் நிர்மலா குமாரின் பதில் இதுதான். இந்திய தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் தமிழக அரசியல் வெற்றி கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் மதுரையில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்க தவேகா இணை பொதுச் செயலாளர் சி.டி.ஆர். நிர்மலா குமார் செய்தியாளர்களை சந்தித்து சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்த இருந்தது குறித்து பேசியிருந்தார். தமிழகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் வாக்குரிமையை இழக்கும் அபாயமான நிகழ்ச்சி வருகிறது. அதன் காரணமா இது ஒரு விழிப்புணர்வாக கண்டனமாக தெரிவித்து இருக்கிறார். அதாவது ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்துள்ளோம். இந்த பணியில் நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. 69,000 புக்தர்களுக்கும் 69,000 PSO நியமித்து இருக்கிறார்கள். அவர்கள் பெரும்பாலும் ஆசிரியர்கள். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அரசு எவ்வளவு தூரம் அரசியல்களை கொடுமைப்படுத்த வேண்டுமோ அடிமைகள் போல தமிழக அரசு நடத்தி வருகிறது. PSOக்கள் அதிகபட்ச நியமனத்தை கோரிக்கையாக வைத்து கொண்டிருக்கிறது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இதனை அடுத்து மேம்படும் விஷயமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் கொள்கை எதிரியா அரசியல் எதிரியார் என்று சொல்லிவிட்டோம். அவர்களை பற்றி மட்டும்தான் பேசி வருகிறோம். ஆட்சியில் இல்லாதவர்களை பற்றி பேசவில்லை. யாரெல்லாம் அதிமுகவுடன் கூட்டணி என்று பேசுகிறார்களோ அவர்கள் மறைமுகமாக திமுகவிற்கு உதவி செய்கிறார்கள் என்று அர்த்தம் என நிர்மலா குமார் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து மேலும் பார்க்கும் பொழுது ஒரு கட்ட சூழலாக நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஆட்சி மாறும் பொழுதிலும் ஒரு சூழலும் ஒரு மாற்றங்களும் என்ன வேண்டுமானாலும் மாறலாம். அதாவது இதனை மேம்படுத்தும் நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தல் என்ன வேண்டுமானாலும் மாறலாம். அதிமுகவுடன் கூட்டணியா இல்லை தவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மலா குமாரின் பதில் இதுவா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏனென்று பார்த்தால் அதிமுகவுடன் மேம்படும் விஷயமாக நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி திமுகவிற்கு மறைமுகமாக அதாவது உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் என்று நம்மளுக்கு தகவல் பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான சூழல் மாறுது அப்படின்னு. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் இணைந்திருங்க. நன்றி வணக்கம் மக்களே. அடுத்த காலையில் சந்திப்போம்.